والصلاة والسلام على رسول الله اللهم صل على سيدنا محمد اللهم صل عليه وسلم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதர பெருமக்களே, அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பாக்கியம் நிறைந்த நல்லும்மத்துமார்களே, அருமையான பெருமக்களே, எந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ அந்த விஷயத்தின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தினையும் கேட்ட விஷயங்களை பிறருக்கு தெரிவிக்கக்கூடிய பாக்கியத்தினையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கினார். எந்த விஷயத்தை கேட்க எந்த விஷயத்தை நாம் தொழுகையில் எந்த வசனங்களை எல்லாம் அறிவுரைகளாகவும் நமக்கு உபதேசங்களாகவும் நாம் கேட்டோமோ அதன்படி வாழ்வதற்குண்டான நல்ல தௌஃபீக்கினை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவார். அருமையான பெருமக்களே, 19 நோன்புகளை நிறைவு செய்து 20 தராவிகளை அல்லாஹ் முடிக்கிறமையினால் நாம் முடித்திருக்கிறோம். இந்த 20 நாட்களில் 6 5 பகுதி முடிஞ்சிருச்சு. 25 ஜுஸு முடிஞ்சிருச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் 5 ஜுஸு தான் மீதமா இருக்கு. அதை தாண்டி இன்ஷா அல்லாஹ் நாளையிலிருந்து கியாமுல் லைல் தஹஜ்ஜுத் தொழுகை நமக்கு ஆரம்பமாகும். அந்த தொழுகையில தினமும் 3 ஜுஸுக்கள் ஓதி 10 நாட்களில் ஒரு குர்ஆன் நிறைவு செய்யக்கூடிய அப்படி ஒரு பாக்கியமும் நம்முடைய மஹல்லாவில் நம்முடைய பள்ளியில் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அல்லாஹ் அதிலும் கலந்து கொள்வதற்கும் அந்த முழு குர்ஆனையும் நாம் கேட்பதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இன்று ஓதப்பட்ட சில அத்தியாயங்கள், அந்த அத்தியாயங்களில் அல்லாஹ் நமக்கு சொல்லுவான், நாம் ஈமான் கொண்ட பிறகு நம்முடைய ஈமானில் நாம் எப்படி இருக்க வேண்டும். அல்லதீன காலு ரப்புனல்லாஹ், நாம் அல்லாஹ்வை அல்லாஹ் என்று ஏற்றுக்கொண்டு சும்மஸ்தகாமு, அதுல ஸ்டாண்டர்டாக இருக்கணும், அதுல உறுதியாக இருக்கணும், அது பர்மனண்டாக இருக்கணும் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்லி காட்டுவான். அப்படி யாரெல்லாம் இருக்கிறார்களோ தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, இஸ்திகாமத்தாக இருக்கக்கூடியவர்களின் மீது மலக்குமார்கள் இறங்குகிறாங்க. இறங்கி அல்லா தஹாஃபு வலா தஹ்ஸனு என்று நம்மளை பார்த்து சொல்லுகிறார்கள். யார் ஈமான் கொண்டு ஈமானில் உறுதி கொண்டவர்களாக யார் வாழுகிறார்களோ அவர்களை பார்த்து அல்லாஹ் மலக்குமார்களை அல்லாஹ் அனுப்பி என்ன சொல்றாங்க, அல்லா தஹாஃபு வலா தஹ்ஸனு அப்படிங்கிறத அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அப்படின்னா நீங்க பயப்படாதீங்க, உங்களுக்கு எந்த பயமும் இல்லை. ஏன்னா ஈமானில் உறுதி உள்ளவர்களாக இருக்கீங்க. ஈமானை ஏற்றுக்கொண்டு ஈமானில் உறுதி கொள்பவர்களாக இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த பயமும் வேண்டாம், எந்த கவலையும் வேண்டாம் என்று மலக்குமார்களை விட்டு அல்லாஹ் சொல்ல வைக்கிறான் என்பதை அந்த குர்ஆன் வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அருமையான பெருமக்களே, அதை தாண்டி இன்று ஓதப்பட்ட வசனங்களில் நம்ம வாகனத்தில் ஏறி உட்கார்ந்தவுடன் ஒரு துவா ஓதுவோம். சுப்ஹானல்லதி சக்கர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். எல்லாருக்கும் மனப்பாடமானது. அந்த துஆவும் எதுலதான் வருது? இன்னைக்கு ஓதிய அத்தியாயங்களில் ஓதிய வசனங்களில் ஒரு வசனம் அந்த சஃபருடைய துஆக்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த துஆக்களில் அதுவும் ஒன்று. அதை தாண்டி அருமையானவர்களே, இந்த சூரத்து ஷூரா அப்படிங்கிற ஒரு சூறாவை ஓதப்பட்டது. ஷூரானா என்ன அப்படின்னா ஆலோசனைன்னு அர்த்தம். ஷூரானா ஆலோசனை அர்த்தம். ஆலோசனை அப்படிங்கிறது மனிதனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானது. எல்லாரும் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சூழ்நிலைக்கு நமக்கு தெரியாத விஷயங்களை தெரிந்தவர்களும் தெரிந்து கொண்டு அதன்படி நடப்பதற்கு பெயர் தான் ஆலோசனை. மார்க்கம் நமக்கு 3 விதமான ஆலோசனைகளை நமக்கு கொடுக்குது. ஒரு விஷயம், இது செய்யவா அது செய்யவா அப்படிங்கிற 2 கட்டமாக நமக்கு வரும் பொழுது, இதை செய்வா அதை செய்வா அப்படிங்கிற 2 கட்டமான 2 மனநிலை ஏற்படும் பொழுது எதை தேர்வு செய்வது, இதா அதா அப்படிங்கிற அந்த தேர்வு நிலையில நம்ம என்ன பண்ணணும்,
அப்படின்னா மார்க்கம் நமக்கு சொல்லிக்காட்டு இஸ்திகாரா செய்யணும் அப்படின்னு சொல்லுது. இஸ்திகாரானா என்ன? அல்லாஹ்விடத்துல நன்மையை தேடுவது. யா அல்லாஹ், இது ரெண்டு விஷயமா என் மனசு ரெண்டா இருக்கு, இதுவா அதுவான்னு தெரியல, எதை தேர்ந்தெடுப்பதும் தெரியல, எது நன்மை என்று எனக்கு தெரியல. என்ன நம்ம என்ன பண்றது? ஆலோசனை கேட்கறது. எனக்கு இந்த துறை சார்ந்த நாலேஜ் இல்ல, இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, எனக்கு ஆலோசனை தாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட ஆலோசனை கேட்கக்கூடிய முறையும் மார்க்கம் நமக்கு என்னப்படுது சொல்லி காட்டுகிறது. மூணாவது ஒரு முறையை நமக்கு இஸ்லாம் சொல்லி தருகிறது, குலுக்கல் போடுறது. இதுவா அதுவா, அல்லது இன்னொன்னு மூணாவது சாய்ஸ் இருக்கு, ஒரு 3 சாய்ஸ் இருக்கு, எதை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னா குலுக்கல் போட்டு தேர்ந்தெடுப்பதையும் நமக்கு மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. அருமையான பெருமக்களே, இப்படி 3 விதமான மார்க்கம் நமக்கு கடைபிடிக்கக்கூடிய ஒண்ணு, அல்லாஹ்விடத்துல தொழுது 2 ரக்காத்து தொழுது நன்மையை தேடி எது நன்மையும் எனக்கு கொடுன்னு அல்லாஹ் கேட்கிறது. இன்னொன்னு, 2வது நமக்குள்ள துறை சார்ந்தவர்கள் நம்ம ஆலோசனை செஞ்சு அதை ஒரு முடிவாக எடுத்துக்கொண்டு நடைமுறைப்படுத்துவது. 3வது சீட்டு குலுக்கி போட்டு அந்த சீட்டு குலுக்க போட்டதுல எது வருதோ அதை தேர்வு செய்வதும் மார்க்கத்தில் உள்ளதுதான் என்று இந்த 3 விதமான சாய்ஸ்களை நமக்கு ஆலோசனையாக நாம் தடுமாறக்கூடிய சமயத்தில் முடிவெடுப்பதற்குண்டான நிலையாக மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகிறது. அருமையான மக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஆலோசனை செய்யுங்க. ஆலோசனை செய்தா அதுல அல்லாஹ் ஒரு தெளிவை ஏற்படுத்தி கொடுப்பான். நம்ம ஆலோசனை செஞ்சோம்னா அதுல அல்லாஹ் ஒரு தெளிவை ஏற்படுத்தி கொடுப்பான். மா தஷாவர கௌமன் கத்து இல்லா ஹுது லி அர்ஷத அம்ரிஹிம். நீங்க மஷூரா செஞ்சீங்க, ஒரு கூட்டத்தார்கள் ஒரு கூட்டம் ஆலோசனை செய்து அந்த ஆலோசனையின் முடிவாக ஒரு முடிவு எடுத்தால் அல்லாஹ் உயர்வான வழியை ஏற்படுத்தி கொடுப்பான், நேரான வழியை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்பனா நாம ஒரு காரியத்தை செய்கிறோம், ஒரு கல்யாணமே இருக்கு நம்ம வீட்டுல, நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிருக்கிறோம், அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட எல்லாம் போய் சொல்லி எங்க பிள்ளை கல்யாணம் வச்சிருக்கோம், நீங்க உதவி செய்யுங்க. உதவினா காசு பணம் இல்ல, ஹெல்ப் பண்றது, கூட நிற்கிறது, எங்களுக்கு என்ன செய்யணும் இப்படின்னு சொல்லி எல்லோரிடமும் ஆலோசனை செய்து அதை நடைமுறைப்படுத்துவதற்குண்டான வழியை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஒரு கூட்டத்தார்கள் ஆலோசனை செய்து அந்த ஆலோசனையை முடிவாக எடுத்துக்கொண்டு நடைமுறைப்படுத்தினால் அல்லாஹ் அந்த விஷயத்தில் உங்களுக்கு நேர்வழி காட்டுவான், அல்லாஹ் உங்களுக்கு அந்த விஷயத்தில் நேர்வழி காட்டுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுவான். அருமையான பெருமக்களே, மார்க்கத்துடைய விஷயத்துல மார்க்கம் நமக்கு தெளிவா இருக்கு. ஃபர்து என்ன? இப்ப 4 ரக்காத் தொழுவணுமா 3 ரக்காத் தொழுவணுமா அப்படிங்கிறதுல ஃபர்துல எந்த மார்க்க கருத்தும் இல்ல. உபரியான வணக்கத்துலதான் 8 20 அப்படிங்கிற பிரச்சனை எல்லாம் இருக்கு. சரியா? துஹர் 4 ரக்காத்துனா 4 ரக்காத்து தான். அதுல நான் துஹர் தொழுவ போறேன், இன்னும் 4 ஆலோசனை பண்ணுவேன், அதுல எல்லாம் ஒண்ணுமே இல்லை, அதுல எல்லாம் பண்ணக்கூடாது. சுன்னத்தான விஷயத்தையும் நமக்கு மார்க்கம் நமக்கு தெளிவாக்கி கொடுத்திருக்கு. எதுலதான் பிரச்சனை? 2-3 காரியங்களாக நமக்கு உதாரணமாக நம்ம வீட்டு பிள்ளைக்கு 2 மாப்பிள்ளை வந்திருக்கு, அல்லது ஒரு 3 மாப்பிள்ளை வந்திருக்கு, எந்த மாப்பிள்ளையும் நம்ம வீட்டு பொண்ணுக்கு தேர்ந்தெடுப்பது அப்படின்னு ஒரு பிரச்சனை வரும், மன குழப்பங்கள் ஏற்படும். அப்ப என்ன பண்ணலாம்? பெரியவங்கள்ட்ட, உறவுகள்கிட்ட, நெருக்கமானவங்கள்ட்ட என்ன பண்ணலாம்? நம்ம ஆலோசனை செய்து முடிவெடுத்தால் அதை அல்லாஹ் நேர்வழியை ஏற்படுத்தி கொடுப்பான் என்பதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வழிகாட்டக்கூடிய நிலைகள் எல்லாம். அருமையான பெருமக்களே, அதாவது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, மா ரஅய்து அஹதன் அக்ஸர் மஷூரத்தன் லி அஸ்ஹாபி மின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போல தன்னுடைய தோழர்களிடம் மஷூரா செய்து ஆலோசனை செய்த எந்த ஒரு தலைவரையும் நான் பார்த்ததில்லை என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொன்னார். ரசூலுல்லாஹ் எதுவாக இருந்தாலும் தன்னுடைய தோழர்களை அழைப்பாங்க, அவங்கள்ட்ட பேசுவாங்க, அவங்கள்ட்ட ஆலோசனை செய்வாங்க, அதற்கு பிறகு ஒரு முடிவு எடுப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி ஆலோசனை செய்து முடிவெடுக்கக்கூடிய தலைவர்களில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆலோசனை செய்தது போல, தன்னுடைய தோழர்களும் ஆலோசனை செய்தது போல நான் யாரையுமே பார்த்ததில்லை சொல்லி அதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க நமக்கு ஒரு செய்தியை சொல்லி காட்டுறாங்க. அருமையான பெருமக்களே, அதே போல கந்தக் யுத்தம் நடந்துச்சு. கந்தக்னா என்ன?
அகழ் தோண்டி யுத்தம் புரிவது. அகழ் தோன்றதுனா என்ன? குழி பறிச்சுக்கிறது, பெரிய ஆழமான குழியை பறிச்சுக்கிறது. படைகள் எதிரணி நம்மளை தாக்க வரணும் அப்படின்னா அந்த பள்ளத்தை தாண்டி தான் நம்மளை தாக்க வரணும். அந்த காலத்துல மாதிரி இந்த காலத்துல மாதிரி எல்லா ஆயுதங்களா பறக்க விட்டு வெடிக்க விட்டு இதெல்லாம் இல்லை, கிடையாது. அது வாழ கத்தி இதுதானே வாழ். இதே போல நேருக்கு நேர் மோதுவது தானே. அவர்களை தாக்குவதாக இருந்தால் பெரும் பள்ளத்தாக்கு ஒண்ணு இருக்கும். அந்த பள்ளத்தாக்கில் இறங்கி மேல ஏறி அவங்க என்ன பண்ணணும்? தாக்கணும். இது அவர்களுக்கு எதிரிகளுக்கு ஒரு சிரமமாக ஆயிடும். தாக்குவதற்கு இலகு அல்ல. இப்படி ஒரு ஹந்தக் யுத்தம்னு ஒண்ணு நடந்துச்சு. அந்த ஹந்தக் யுத்தம் நடந்ததுக்கு காரணம் என்ன? காரணங்கள் நிறைய இருந்தாலும் இதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு ஆலோசனை பண்றாங்க. அந்த ஆலோசனை பண்ணக்கூடிய சமயத்துல சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அவங்க தன்னுடைய ஆலோசனையாக சொல்றாங்க. அவங்க பாரசீக நாட்டை சார்ந்தவங்க. யார சொல்லலாம், எங்களுடைய ஊர்கள்ல பாரசீக நாட்டில எல்லாம் ஏதாவது யுத்தங்கள் நடந்தா இதே போன்ற அகழ் தோண்டி பெரும் பள்ளங்களை தோண்டிதான் நாங்கள் யுத்தத்தை நடத்துவோம். அப்படி யுத்தம் நடத்தும் பொழுது அவங்க பள்ளத்தில் உழுதுவாங்க, கீழே ஏறி மேல வர்றது காட்டி அவங்களுக்கு சிரமமாயிரும். அதுல ரொம்ப சலைவாயிடுவாங்க. யுத்தம் பண்றதுக்கு அவங்களுக்கு சிரமமாயிடும். நமக்கு இலகுவா வெற்றி கிடைச்சுன்னு சொல்லி ஒரு ஆலோசனையை சொன்ன பொழுது அதுக்கு முன்ன வரையும் இந்த ஆலோசனை யார்ட்டையுமே இல்ல. புது ஆலோசனையை சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல யோசனையாக இருந்து ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்தி ஹந்தக் யுத்தத்தில் வெற்றி கிடைத்ததற்கு சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அவருடைய மிகப்பெரிய ஆலோசனை தான் அந்த யுத்தத்தில் வெற்றி கிடைத்தது என்று பெருமக்கள் நமக்கு சொல்லி காட்டுவாங்க. அந்த யுத்தத்தில் வெற்றி கிடைத்ததனுடைய விளைவு என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, சல்மானும் மின்னா மினல் முஹாஜிரீன். சல்மான் நம்மை சார்ந்தவர், அவர் முஹாஜிர்களில் உண்டானவர் அவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அன்சாரிகள் என்ன சொன்னாங்க தெரியுமா? சல்மானும் மின்னா மினல் அன்சாரி. சல்மான் எங்களை சார்ந்தவர், அவர் அன்சாரி இனத்தை சார்ந்தவர் என்று அன்சாரிகள் புகழ்ந்து சொன்னாங்க. முஹாஜிர்கள் எங்க இனத்தை சார்ந்தவர்கள் சொன்னாங்க. இப்படி போட்டி போடக்கூடிய சமயத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சல்மானும் மின்னா சல்மானும் மின்னா மின் அஹ்லி பைத்தி. சல்மான் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம் அப்படிங்கிறது உயர்வான நிலை. அது இன்று வரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு யாராவது நாம் கண்டு கொண்டோம் என்றால் அவர்களை கண்ணியம் செய்யக்கூடிய கடமை நமக்கு இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் அஹ்லு பைத், அவர்களுக்கும் தனி சட்டங்கள் இருக்கிறது. அஹ்லு பைத்துக்கு அருமையான பெருமக்களே, அந்த அஹ்லு பைத்தில் உள்ளவர்கள் சல்மானுல் ஃபாரிசி அவர் என் குடும்பத்தை சார்ந்தவர் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுக்கு காரணம் அந்த ஹந்தக் யுத்தத்தில் அவர்கள் வழங்கிய ஆலோசனை தான். அதன் மூலமாக முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைத்தது அல்லவா? அந்த ஆலோசனையுடைய வெற்றியின் விளைவாக தான் சல்மானும் மின்னா மின் அஹ்லில் பைத் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டிய செய்திகள். அருமையான பெருமக்களே, இதே போல இப்படி நிறைய செய்திகளை நாம் சொல்லிக் கொண்டே செல்லலாம். இதே போல ஆலோசனை செய்ய வேண்டும். எதுவா இருந்தாலும் அது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சஃபா நாட்டு இளவரசி வருவதற்கு கடிதம் எழுதி சம்பதித்து கடிதம் எழுதிய உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எல்லாத்தையும் ஒன்று கூட்டுறாங்க. தோழர்களை எல்லாம், சோல்ஜர்ஸ் எல்லாம் எல்லாமே ஒன்று கூட்டுறாங்க. சஃபா நாட்டுடைய இளவரசி வருகிறார். சஃபா நாட்டுடைய இளவரசி நமக்கு வருகிறார். அவளை எப்படி கண்ணியம் செய்வது, நாம் என்ன கண்ணியம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் அதுக்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஆலோசனை செய்யும் பொழுது எல்லாரும் சொன்னாங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, நீங்க என்ன சொல்றீங்களோ நாங்கள் கட்டுப்போறோம். நீங்கள் ஒரு முடிவை எடுங்கள், அந்த முடிவுக்கு நாங்கள் எல்லோரும் கட்டுப்படுகிறோம். வரக்கூடியவர்கள் கண்ணியமானவர்கள், அந்த கண்ணியமானவர்களை நாம் என்ன பண்ணோம், நாம் சங்கை செய்ய வேண்டும் என்று எல்லோரும் முடிவு செய்தாங்க. அந்த சங்கை செய்து அந்த முடிவு செய்ததனால் அவர்கள் நம்முடைய மார்க்கத்திற்கும் வந்தது. அதை தாண்டி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை திருமணமும் செய்து கொண்டாங்க அந்த இளவரசி என்பதெல்லாம் வரலாறு சொல்லக்கூடிய செய்தி. அருமையானவர்களே, ஆலோசனையின் அடிப்படையில் ஒன்றை செய்தோம் என்றால் அந்த காரியம் நமக்கு சக்சஸ் ஆகும், வெற்றியாக அமையும். அது நன்மையாக ஆகும். அல்லாஹ் அதில் வெற்றியை ஏற்படுத்தி கொடுப்பான் என்பதுதான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு சொல்லித் தரக்கூடிய பாடங்களும் படிப்பினும். அருமையான மக்களே, ஹந்தக் ஹுதைபியா, சுல்ஹ் ஹுதைபியா, ஹுதைபியால ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டுச்சு. அடிக்கடி சொன்ன நிகழ்ச்சி தான் நமக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலிருந்து மக்காவுக்கு உம்ராவுக்காண்டி வர்றாங்க. ஹுதைபியா என்ற இடத்துல தடுத்து நிறுத்தப்படுறாங்க.
1200 சஹாபாக்கள் ஒன்று கூடி உம்ராவுக்கு வந்த சமயத்துல தடுத்து நிறுத்தப்பட்டு உங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டோம்னு சொல்லி மக்காவாசிகள் கொடுத்து சொல்லிடுறாங்க. என்ன இதுக்கு பக்கத்துல ரொம்ப நெருக்கமான பகுதி தான், ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கும், 15-20 கிலோமீட்டர் தூரத்துல தான். என்ன நிறுத்தப்படுகிறார்கள். நிறுத்தப்பட்டோன்னே பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. இந்த வருஷம் நாங்க அனுமதிக்க மாட்டோம், அடுத்த வருஷம் வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மக்காவாசிகள் சொன்னோன்னே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உடன்படிக்கையை ஏற்றுக்கொண்டாங்க. ஆனா உமர் போன்ற பெரும் சஹாபாக்கள் எல்லாம் வாழ ஏந்தி நிக்கிறாங்க. நாம சும்மாவா இருக்கிறோம், நாங்க சத்திய மார்க்கத்துல தானே இருக்கோம், நம்ம அசத்தியத்துல எல்லாம் இல்லையே, ஒன்றிலன்னு போட்டு பார்த்து நம்ம பாட்டு உம்ரா செஞ்சு போயிடும் யார சொல்லலாம் சொல்லி எல்லாரும் வேகமா தான் இருக்கிறாங்க. நம்ம பத்ர பார்த்துட்டோம், உஹத பார்த்துட்டோம், எல்லாத்தையும் பார்த்துட்டோம் யார சொல்லலாம், இவர்களை அடித்து தள்ளு தூள் கிளப்பிட்டு என்ன பண்ணலாம், நம்ம உம்ராவை முடிச்சிருவோம் யார சொல்லலாம் சொல்லி எல்லாம் வேகமா இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடன்படிக்கைக்கு கட்டுப்பட்டுட்டாங்க, உடன்படிக்கை கையெழுத்து போட்டுட்டாங்க, வேலை முடிஞ்சு போச்சு. ஆனா இவர்கள் விடுற மாதிரி இல்ல, யாரு சஹாபாக்கள் விடுற மாதிரி இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கூட வந்த அன்னை உம்மு சலமா அவர்கள் அருகாமையில் உட்கார்ந்து இருந்தாங்க. யா ரசூலல்லாஹ், யா நபி அல்லாஹ், அக்ரிஜ், நீங்க முதல்ல இங்க இந்த இடத்தை விட்டு நீங்க வெளியே போங்க யா ரசூலல்லாஹ், சும்மா லா தத்தக்கல்லம், திருப்பி உங்கள்ட்ட பேசிக்கிட்டலாம் இருக்காதீங்க யா ரசூலல்லாஹ். என்ன நீங்க என்ன பண்ணுங்க, ஹத்தா தன்ஹரம் அதனக, உங்களுடைய குர்பானியை நீங்க கொடுங்க, முதல்ல நீங்க குர்பானியை கொடுங்க. நீங்க மொட்டடிக்கக்கூடியவரை அழைச்சு நீங்க மொட்டை அடிங்க யார சொல்லலாம், நீங்க இப்படி செஞ்சு நீங்க முதல்ல இதை செய்யுங்க, இந்த இடத்துல இருந்து கிளம்புங்க, குர்பானியை கொடுங்க, உங்களுடைய இஹ்ராம கலந்து நீங்க என்ன பண்ணுங்க, மொட்டையாடிங்க, உங்களுடைய வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னோன்னே ஃபலம்மா ஃபஅல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை செய்த உடனே காமு, எல்லாரும் எஞ்சி அவங்க குர்பானி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க மொட்டை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முடிவுக்கு வராத நிலையில் அன்னை உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வழங்கி ஆலோசனை ஒரு முடிவுக்கு வந்தது. அது மனைவியாக இருந்தாலும் ஆலோசனையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நல்ல ஆலோசனையாக இருந்தால் அதை ஏற்றுக்கணும். இவ சொல்லிய நாம கேட்கிறது அப்படிலாம் இல்லை. நல்ல ஆலோசனைகளை நமக்கு வழங்கக்கூடிய சமயத்தில் அந்த ஆலோசனை எடுத்துக்கொண்டு நடைமுறைப்படுத்த வேண்டும். உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா நிகழ்வு நமக்கு சொல்லித் தரக்கூடிய பாடமும் அதுதான். ஆலோசனை செய்வதனால் அல்லாஹ் அதில் நன்மை வைத்திருக்கிறார். நம்முடைய காரியங்களை எல்லாம் அல்லாஹ் நன்மையானதாக ஆக்கி தந்திர முடிவானாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صل يا ربي على النبي سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على